ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் திருவிழா. 10 டீம் ஒரே கோப்பை. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற டீம், அந்த 10 டீம்ல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டீம், எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம். சட்டையை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சிஎஸ்கேவை தான் இன்னைக்கு நம்ம வந்து பீடாகோட அனாலிசிஸ்குள்ள தொகுடின்னு குதிச்சு பிரிச்சு பேன் பார்த்து என்ன இருக்கு, என்ன இல்லை, என்ன வேணும், 6வது டைட்டில் லோடிங்கா, கொஸ்டின் மார்க், என்ன பண்ணா லோடிங் ஆகும், என்ன பண்ணா ஜெயிக்க முடியும், எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். பீடா கிட்ட இருந்து கேட்டு அனாலிசிஸ், பிளேயிங் லெவன் எல்லாத்தையுமே வாங்க போறோம். ஒரு ஸ்டோனை கூட அண்டா விட போறது இல்ல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பீடாக். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இந்த வீடியோக்கு. எப்படா இந்த வீடியோ பண்ண போறோம் உங்களை போட்டு நச்சு அரிச்சிட்டேன். அதனாலதான் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே கொண்டுட்டீங்க. இந்த ப்ரிவியூ லிஸ்ட்லயே வந்து 10 டீம்ல முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் லெக்லயே எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் தாட்ஸ் பீடாக். எனக்கு தெரிஞ்சு ஒரு கன் ஸ்குவாட ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்றதை விட, ரெடி பண்ண ஸ்குவாட்ல எல்லாருமே கன் மாதிரி பேட்டிங் ஆட்டு வராங்க. எப்படி சொல்றது, ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி அட் த டாப் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பிளேயிங் லெவனோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்குவாட் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. லாஸ்ட் இயர் சரியா போல, எப்பவுமே சிஎஸ்கேக்கு ஒரு வருஷம் சரியா போலனா அடுத்த வருஷம் சும்மாலாம் வரமாட்டாங்க, கப்ப தூக்கி தான் வருவாங்க வீட்டுக்கு. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? அதாவது ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு பிரச்சனை ஐபிஎல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, சூது கவும் எக்ஸாம்பிள் சொன்னீங்க தெரியுமா? எவன் எவனை அடிப்பான்னு தெரியாது. அந்த வட சென்னை படத்தில் வர்ற எக்ஸாம்பிளை நான் சொல்லுவேன். எவன் அடிப்பான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதனால ஒரே பிரச்சனை எங்களுக்கு என்னன்னா, இந்த டீமை நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க, இந்த டீம் நல்லா தானே இருக்கு, ஆனால் இஸ் திஸ் டீம் எனஃப் டு ஃபைட் அகேன்ஸ்ட் 9 அதர் டீம்ஸ் டு மேக் இட் டு தி பிரைஸ் ஆஃப் டாப் 4? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில சமயம் என்ன ஒரு ஃபேன் பீடாக் அப்படின்னா, இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு ஆர்சிபி சிஎஸ்கே ஃபைனல்ஸ் வேணும்னு. 25 வருஷத்துக்கு ஆர்சிபி சிஎஸ்கே எவன் ஜெயிச்சாலும் சந்தோஷம். வேர்ல்டு கப்ல ஒரு 25 வருஷம் ஐசிசி ஈவெண்ட்ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல், எவன் ஜெயிச்சாலும் ஓகே. ஓகே, சில சமயம் என்ன ஆகுதுன்னா, ஹானஸ்டா இந்த டீமுக்கு இங்க வீக்னஸ் இருக்கு, இந்த டீம் ஒருவேளை கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னா வியூவர்ஸ் கோவப்படுறாங்க. தட் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம். அபியூஸ் பண்றாங்க, எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு. ஸோ அதுதான் ஒன்று ப்ராப்ளமே ஒழிய, ஆஸ் அ ஃபேனு மை டூ டீம்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே. சிஎஸ்கே என்னன்னா நம்ம பிறந்து வளர்ந்த மண்ணு, அந்த தனி பேஷன் தனியாக வந்துடும். ஆர்சிபி எனக்கு வாழ்க்கை கொடுத்த டீமு. கடைசி வரைக்கும் நீங்கள் யார் உங்களை தூக்கி விட்டாங்க முதல்ல வாழ்க்கையில், அதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. நான் அந்த மாதிரி நானே இருந்தேன். இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அது நீங்கள் கரெக்டாக இருக்குமா இல்லைன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். Sanju Samson is going to open with Ayush Matre. Number 3 is going to be Rutraj Gaikwad. Number 4, Deval Brevis. Number 5, Shivam Dubey. Number 6, either Karthik Sharma or Urvil Patel. Number 7, Jamie Overton. Number 8, Prashant Veer. Number 9, Nathan Ellis. நம்பர் 10 நூர் அஹமட். நம்பர் 11 கலீல் அஹமட். இப்போ அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இம்பாக்ட் சப் இஸ் ஈதர் கோயிங் டு பி அனதர் சீமர், வெதர் இட்ஸ் கோயிங் டு பி குருஜப்னீத் சிங், அன்ஷுல் கம்போஜ், ராகுல் சஹர் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ், ஆர் மகேந்திர சிங் தோனி. இதை தான் பண்ணுவாங்க. இப்போ சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் உள்ள வந்துட்டாருன்றதுனால டெஃபினட்டா தோனி இஸ் நாட் கோயிங் டு டேக் த ஃபீல்டு. அவர் எல்லா மேட்சும் ஆடவும் போறதில்ல, ஒன்லி வென் இட் இஸ் நீடட். இந்த மாதிரி ஒரு 16 பால்ல ஒரு 49 ரன் அடிக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு 16 ஓவர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா தான் அவர் வருவாரே ஒழிய, அவரோட தரிசனம் அவ்வளவு ஈஸியா சுலபமா இந்த வருஷம் கிடைக்காது அவங்களுக்கு. இதுல என்னன்னா, it is going to be Matthew Ellis, Nathan Ellis versus Matt Henry. Matt Henry is a genuine power play bowler, and Nathan Ellis is a better death bowler and he can bowl in all 3 phases. I think particularly the Chennai wicket which is getting better, it is not getting any difficult what you see in the World Cup. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட playing 11 starting pointல Nathan Ellis will definitely be there. I am very tempted to get the talented Matthew Short in the playing 11. உள்ள வர முடியாது. இப்போ மேத்யூ ஷாட், இப்போ நான் எப்படி யோசிப்பேன், எப்படி எடுத்துட்டு வருவீங்க மேத்யூ ஷாட்டை அப்படின்னா, இந்த நேதன் எல்லிஸையோ மேட் ஹென்ரியோ உட்காத்தி வச்சுட்டு இன்னொரு இந்தியன் சீமர் அங்கே எடுத்துன்னு உள்ள தள்ளிட்டு, அதுக்கப்புறம் அந்த நம்பர் 6 ஸ்பாட் சொன்ன பாருங்க, கார்த்திக் சர்மா, ஊர்வில் பட்டேல், அதில் நீங்கள் மேத்யூ ஷாட்டை கொண்டு வரலாம், ஒரு ஸ்பின் ஆப்ஷனும் கிடைக்கும். பட் மேத்யூ ஷாட் இஸ் நாட் அ நம்பர் 6
player. He has to bat in top 3. Ruturaj Gaikwad is going to demote himself because Matre is a specialist opening batsman, aggressive player, and Samson has to open the batting. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. The only thing is I wanted to get Matthew Shot in, முடியாது. வெளியில அவர் இருப்பாரு. சர்ஃப்ராஸ் கான் ஒரு மேட்ச் ஆட முடியாது. அமான் கான் ஒரு மேட்ச் ஆட முடியாது. ஜாக் ஃபோல்ஸுக்கு ஒரு பெய்டு ஹாலிடே, ஒரு மேட்ச் கூட ஆட முடியாது. இன்னொரு டேலண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ராமகிருஷ்ண கோஷ், he has been putting his hand up with both bat and ball, left, right and center. அதை கூட அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா அவரோட போலிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இன்னொன்னு சொல்றேன், ஓவர்டன் குவிக்கா போடுறாரு. See, let us not forget certain things. Let us be honest in what we assess. வேகமா போடுறாரு ஓவர்டன், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. டாப் டிபன் பெரிய 6 அடிச்சுடுறாரு. சென்னை விக்கெட் பெட்டரா இருக்குங்கும் போது, ஸோ ராமகிருஷ்ண கோஷ் இஸ் ஆல்சோ சம்மன் தே வில் பி கீப்பிங் அன் ஐ ஆன் இஃப் ஓவர்டன் டசன்ட் டூ வெல். அந்த ஸ்லாட்டை அவர் கொடுத்துட்டு அந்த 6 ஸ்லாட்ல உங்களுக்கு மேத்யூ ஷாட் எடுத்துட்டு வந்துட்டு ப்ராபப்ளி துபாய் 6 இறக்கிட்டு பிரேவிஸ் 5 இறக்கிட்டு ஷார்ட்டை 4 இறக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. இஃப் தே ஃபீல் ராமகிருஷ்ண கோஷ் இஸ் ஆல்சோ on the same level of Jimmy Overton, which the management has to take a call. ஸ்ரேயஸ் கோபால் ஆட முடியாது. ஐ திங்க் முகேஷ் சௌத்ரி ஆட முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 2 சீமர்ஸ் பேக்கப் ஃபார் கலீல் அஹமத் பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன்ல ஐ மைட் பி ராங் இஸ் குர்ஜப்ரீத் சிங் அண்ட் அன்சுல் கம்போஜ். அக்கீல் ஹுசேன் அன்பார்ச்சுனேட்லி ஆட முடியாது. இட் இஸ் கோயிங் டு வீக்கன் தேர் பேட்டிங். ஈவன் தோ ஐ ஆம் த ஒன் ஹூ செட் சிஎஸ்கே வில் பிட் ஃபார் அக்கீல் ஹுசேன். இப்போ இதுதான் என்னோட பிளேயிங் 11 பிளஸ் இம்பாக்ட் சப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது பிரசாந்த் வீரை நம்பர் 8ல போட்டிருக்கேன். ஏபிள் பேட்ஸ்மேனு இன்னும் நான் இஸ் அ மேட்ச் வின்னர்லாம் சும்மா எல்லாம் முட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். வெரி குட் பிளேயர், இஸ் அன் ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனு. அதுக்கப்புறம் உங்களுக்கு போலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கலீல் அஹமது, நாதன் எல்லிஸ், ஜெமி ஓவர்டன், வேணும்னா சிவம் துபே ஆஸ் அ 4th bowler. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க நூர் அஹமத் இருக்காரு, பிரசாந்த் வீர் இருக்காரு. தட் இஸ் வேர் தே மைட் கெட் ராகுல் சஹர் ஆஸ் திஸ் இம்பாக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். இல்ல ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வரணும், ஒரு நல்ல ரெட் சாயில் பிச் மும்பைலன்னா குர்ஜப்ரீத் சிங்கோ, அன்சுல் கம்போஜோ. இல்ல பேட்டிங் கஷ்டப்படுது, எனக்கு பேட்டிங் அந்த நேரத்துலையும் தேவைன்னா ஒரு MS தோனி. இதுதான் என்னோட பிளேயிங் 11 அண்ட் இம்பாக்ட் சப்னு நினைக்கிறேன். விக்கி ஹவ் ஆல்வேஸ் given better suggestions than what I have suggested. Please let me know if you have any changes that can make this playing 11 even better. இல்ல டெஃபினட்டா எனக்குமே அந்த ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. அவங்க ஜெமி ஓவர்டன் ஆடுவாங்களா, இல்ல சாரி நேத்தன் எல்லிஸ் ஆடுவாங்களா, மேட் ஹென்ரி ஆடுவாங்களான்னு. ஜெமி ஓவர்டன் ஹஸ் சீல் த பிளேஸ் பிகாஸ் டு பி வெரி ஹானஸ்ட் டவுன் தி ஆர்டர் அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு அண்ட் 145 நீங்க சொல்ற மாதிரி போடுறதுக்கு ஆள் இல்ல, சர்க்கியூட்லேயே இல்ல. ஸோ அதனால டெஃபினட்டா ஜேமி ஓவர்டன் வில் கெட் த கிரீன் சிக்னல் டு இனிஷியலி ஸ்டார்ட் வித். எனக்கு என்னன்னா பிடாக் இது ரொம்ப எக்ஸப்ட் ஃபார் டெவால் பிரவிஸ் ரொம்ப இந்தியன் பேட்டிங் ஹெவியா இருக்கு. ஸோ அதனால தே ஆர் கோயிங் ஆல் ஃபாரின் போலிங். மெயின் போலர்ஸ் எல்லாமே ஃபாரினர்ஸ் தான். இப்ப நான் ஒரு 11 போட்டிருக்கேன், பட் உங்களுக்கும் எனக்கும் பயங்கரமா டிஃபர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நானும் அதே தான், சஞ்சு, ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட். நான் நம்பர் 4ல சிவம் துபே ஆடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்பர் 4ல சிவம் துபே ஆடிட்டு நம்பர் 5ல டெவல் பிரவிஸ் எடுத்துட்டு வருவேன். நம்பர் 6ல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அட் த ஸ்டார்ட் ஆஃப் தி ஐபிஎல் மேபி கார்த்திக் சர்மா ஸ்டார்ட் பண்ணாம தலையே ஸ்டார்ட் பண்ணுவாரோன்னு எனக்கு தோணுது. இது ஏன்னு தெரியல, ஒரு ஃபேனாலாம் பேசல, ஜென்ரலா சொல்றேன். கார்த்திக் சர்மாவை வேணும்னா கூட ஒரு இம்பாக்ட் சப்பா வச்சுக்கலாம். இனிஷியலா விக்கெட்ஸ் விட்டோம்னா நம்பர் 5ல அமிச்சிக்கலாம், இல்ல நம்பர் 6ல அமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தலையை ஹோல்ட் பண்ணலாம், லாஸ்ட் 5 ஓவர்ஸ்க்கு இல்ல 4 ஓவர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணலாம். அந்த 15-20 பால்ஸ் எஃபெக்ட கண்டிப்பா கொடுப்பாரு தலை. அப்படின்றதுனால தலை தோனி 6 / கார்த்திக் சர்மா வச்சுக்கலாம். 7ல பிரசாந்த் வீர் ஆடுவேன், 8ல ஜெமி ஓவர்டன், 9ல நூர் அஹமது, 10ல மேட் ஹென்ரியோட நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் பிடாக். ஏன்னா நேத்தன் எல்லிஸ் நீங்க சொல்ற மாதிரி 100% கண்டிப்பா டெத்ல நல்லா போடுவாரு. பட் இதுதான் நான் யோசிச்சேன். பட் மேபி மேட் ஹென்ரி / நேத்தன் எல்லிஸா கூட இருக்கலாம், தெரியல. கலீல் அஹமது, பட் கலீல் அஹமத் நம்பர் 11 இம்பாக்ட் சப்பா. எனக்கு என்னமோ தோணுது ஒரு போலர், இந்தியன் போலர் ராகுல் சஹரே அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. பிகாஸ் சென்னையில ஆடும்போது அந்த ஸ்பின் சோக்கை கொண்டு வரலாம். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் ஆல் மோர் எப்படி சொல்றது, மீடியம் பேசருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி கேப்டன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தலை ஃபாலோ பண்ற ஸ்டைல இவர் ஃபாலோ பண்ணல கண்டிப்பா. ஏன்னா லாஸ்ட் இயரே நம்ம பார்த்தோம், ஒன்னு விக்கெட்ஸ்னால அப்படி இருந்துதான்னு தெரியல. பட் நியூட்ரல் கியூரேட்டர் தானே பிடாக். ஐபிஎலுக்கு நியூட்ரல் கியூரேட்டர்லாம் கிடையாது. ஐபிஎலுக்கு நியூட்ரல் கியூரேட்டர் கிடையாது, நம்ம ஆளுங்க தான்.
சோ ஓகே ஃபைன். சோ ஏன்னா ஆனா லாஸ்ட் இயர் அந்த ஒரு பிட்ச் வந்து அவங்களுக்கு சாதகமா இல்லன்ற மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி தெரிஞ்சதுல ஒரு 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 ஹாஃப் சீசனுக்கு அப்புறம். இப்ப இந்த கேகேஆர் அதெல்லாம் பிரச்சனை வந்ததுன்னா அந்த கியூரேட்டர் என்ன சொல்லிட்டான், நீங்க வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லாதீங்க, எனக்கு இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஓ இப்படிதான் பண்ணுவேன். So the curators remaining to the respective cricket association will be on charge. It is not like a neutral curator BCCI is going to send. It will be totally taken care by the local respective association. It all depends upon the relationship you have with him. Okay, to win is just to say எனக்கு இந்த மாதிரி ஒரு பிச்சு கூட. இப்போ நான் வந்து இப்போ ஜோனாஸ்பர்க்லேருந்து பேசியிருக்கேன் இப்போ. ஓகே, இப்போ அந்த கியூரேட்டர் கிட்ட போய் நான் போய் சொல்லுவேன், எனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு பிச்சை கூட, இந்த மாதிரி நாங்கள் இது பண்ணணும் அப்படின்னு. யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் ஆல்சோ டூயிங் த ஒர்க் ஃபார் ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மேட்சை தோத்துட்டு அதுக்கப்புறம் என்னடா நீ பிச்சு கொடுத்தேன்னு சொல்லிட்டு பிளேம் பண்ணினா அடுத்த மேட்ச் என்ன பண்ணுறான், அப்படியா சரி நான் பார்த்துக்கிறேன், இதான் பிச்சு ஆடு அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் பில்டிங் த ரிலேஷன்ஷிப் வித் கியூரேட்டர் டு சே ப்ளீஸ் கேன் யூ ஹெல்ப் மீ, திஸ் இஸ் வாட் த காம்பினேஷன் ஐ எம் பிளானிங், இந்த மாதிரி கொடுன்னு. ஸோ த கண்ட்ரோல் இஸ் நாட் நியூட்ரல், இட்ஸ் கோட் டு பி த கண்ட்ரோல் ஆஃப் த லோக்கல் அசோசியேஷன் when it comes to curators. ஓகே. சோ இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ உங்கள்ட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மேபி இந்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் அதுல வந்து கவனம் செலுத்தி இந்த மாதிரி தான் காம்பினேஷன்ஸ் ஆட போறோம், கொஞ்சம் ஸ்பின் ஹெவியா போலான் இருக்கோம், இம்பாக்ட் சப் வேணும்னா கூட ராகுல் சாரை யூஸ் பண்ண போறோம்ன்றதுனால ஒரு 4 ஸ்பின் போலர் வரது கூட சான்ஸ் இருக்கு. ஒரு ஆல்ரவுண்டர் பிரசாந்த் வீர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் போடுவாரு. சோ அதனால இந்த ஆப்ஷன்ல போவாங்களோன்னு எனக்கு ஒண்ணு தோணுது. அதான் சஞ்சு, ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெக்வாட், சிவம் துபே, டெவால் பிரவிஸ், கார்த்திக் சர்மா / தலதோனி, பிரசாந்த் வீர், ஜேமி ஓவர்டன், நூர் அகமது, நேத்தன் எலிஸ், கலீல் அகமது. அதுக்கப்புறம் வந்து இம்பாக்ட்ல மேபி ராகுல் சார் ஆடலாம், இல்ல விக்கெட் நல்லா இருக்குன்னா அன்ஷுல் கம்போஜ் ஆடலாம். அப்படியும் இல்லைன்னா கார்த்திக் சர்மா நான் சொன்ன மாதிரி போலிங் ஓகேப்பா, பேட்டிங் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம்னா கார்த்திக் சர்மா கூட ஆடலாம். இது எப்படி இருக்கு பீடா? ஓரளவுக்கு ஆர்டர் தான் சேஞ்ச் பண்ணிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பிளேயிங்ல வந்து நானும் சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் அதே தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. Why I wanted Nathan Ellis in place of Matt Henry is Khalil Ahmadum டெத்ல அடி வாங்குறாரு. ஓவர் 10 இஸ் குவிக், ஓவர் 10 இஸ் குவிக், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இஃப் யூ எக்ஸ்பெக்ட் ஓவர் 10 டு போல் 8 runs ஓவர், ஐ ஆம் சாரி பட் he can bowl. அப்படிங்கும்போது ஒரு போலர் இது போடுவார், இது போடுவார், ஒய்ட் யார்க்கர் போடுவார், ஸ்ட்ரைட் யார்க்கர், ஃபீட் யார்க்கர், ஸ்லோயர் பவுன்சர், இஸ் அ அப்சல்யூட் பேக்கேஜ். பவர் பிளேலையும் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் எல்லிஸ். ஆனா ஹென்ரி அண்ட் எல்லிஸ் இன் பவர் பிளே, ஹென்ரி இங்கே பவர் பிளேல, ஹென்ரி இங்கே, எல்லிஸ் இங்கே. ஓகே, டெத் ஓவர்ஸ்ல அது இங்கே மாறிடும். ஓவரால்னு பார்த்தீங்கன்னா எல்லிஸ் கொஞ்சம் மேலே இருக்காரு, பிகாஸ் he can bowl in all facets of the gameன்றதுனால ஐ எம் ப்ரெஃபரிங் எல்லிஸ். ஐ எம் a huge fan of Matt Henry. ஓகே, அந்த பிரசாந்த் வேறு, ஜெமி ஓவர்டன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆர்டர் தான் மாறுறது ஒழிய. நான் திருப்பியும் சொல்றேன், மகேந்திர சிங் தோனி வில் நாட் நாமினேட் இஸ் நேம் இன் பிளேயிங் 11. காரணம் எல்லாம் கேட்காதீங்க, க்ளோஸ் சோர்சஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ, he is not going to be in the playing 11 of a single match during the IPL. இம்பாக்ட் சப்ல தான் இருப்பாரு. ஸோ அதனால் அந்த அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுனால தான் இது பண்ண ஒழிய, இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி நானும் அதே பண்ணியிருப்பேன். அதனால தான் கார்த்திக் சர்மா / ஊர்வில் பட்டேல் whom they feel look explosive in the nets. கார்த்திக் சர்மா அவ்வளோ பணம் கொடுத்து எடுத்திருக்காங்க, ஸோ they rate him obviously. இல்லைன்னா 14 கோடி கொடுத்து எடுத்திருக்க மாட்டாங்க. ஊர்வில் பட்டேல் ஷோன் ஸ்பார்க். ஸோ தோனி என்ன பண்ணுவாரு, அப்படியே இம்பாக்ட் சப்ல 5ல் 1 உட்காந்து இருப்பாரு. எப்ப தேவை யாருக்கிட்டையும் எதையுமே கேட்க மாட்டாரு, தப்புன்னு அவரே பேடை போட்டுன்னு இறங்கி போயிடுவாரு. அந்த தரிசனம் எப்ப வேணாலும் ஆகலாம், முதல் 5 மேட்ச் ஆகாமலே போகலாம். ஸோ it is very very simple, and the impact sub is going to be one of Rahul Chahar or Gurjapneet Singh or Anshul Kamboj, unless otherwise Dhoni feels there is a need, he has to go there and just lift some helicopters. So playing levelல வந்து ஆல்மோஸ்ட் 2 பேருமே வந்து ஒரே இதில் தான் இருக்கும். இப்போ இவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட், டிவால் பிரேவிஸ், சிவம் துபே. ஓகே, Ayush Matre is certainly talented, can tear any bowling apart. Okay. At the same time, can have 5 games on a trot failure, the kind of approach what he is having. Okay. சஞ்சு சாம்சன் இப்ப புதுசா வந்திருக்கிற 2.0 சஞ்சு சாம்சனை பத்தி பேசணும்ன்ற அவசியமே கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாட் கேவலமா ஆனா 500 ரன் அடிப்பாரு, கேவலமா ஆனா 500 ரன் அடிப்பாரு. டிவால் பிரேவிஸ் is also the same. Everyone is working on to get him out to the short balls. எல்லா பாலையும் அடிக்க போறாரு.
சிவம் தூபே ரொம்ப நல்லா ஆடுறாரு, கரெக்டா சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடுறாரு. இந்த டாப் 5ல ரிலையபிள்னு பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே, 3 பேர் ரிலையபிள். T20 கிரிக்கெட்னா மோர் தென் எனஃப். 2 பேர் ரிஸ்க் கிரிக்கெட் ஆடலாம், மாத்திரை எதுவும். நம்பர் 6 பாத்தீங்கன்னா கேன் கார்த்திக் சர்மா ரைஸ் ஆன் டு தட் ஒகேஷன், கேன் ஊர்வில் பட்டேல் ரைஸ் ஆன் டு தட் ஒகேஷன், ஜெமி ஓவர்டன், பிரசாந்த் வீர், கேன் he ரைஸ் ஆன் டு தட் ஒகேஷன். 2 பிளேயர் கேன் he ரைஸ் ஆன். ஜெமி ஓவர்டன் இஸ் a குட் பிளேயர், எக்ஸலன்ட் பிளேயர். கேன் he ரைஸ், அவரும் அந்த கேன் he ரைஸ்ல தான் இருக்காரு. அப்படிங்கும்போது லாட் ஆஃப் ஓனஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆன் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சிவம் தூபே இவங்களுக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆன் டாப் ஆஃப் இட் த சப்போர்ட் ரோல் ஷுட் பி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் மாத்ரே அண்ட் பிரீவிஸ் டு கெட் தட் குவிக் ஃபயர் 30-35. பேட்டிங் அவ்வளோ மோசமா இல்லை உங்களுக்கு. தே ஆல்சோ பேட் டீப் வித் பிரசாந்த் வீர் இன் மை ஒப்பீனியன், ஆர் ஜெமி ஓவர்டன், ஒன் ஆஃப் தம் கோயிங் டு பேட் அட் 7-8. இட்ஸ் சார்ட்டட் அவுட். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வருஷமே வந்து கலீல் அஹமத் வாஸ் ஒன்லி ஒன் வாஸ் ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட். கலீல் அஹமத், இன்னொரு பக்கம் நாதன் எல்லிஸ் வெரி குட் bowler, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்க எங்க மாட்டுவாங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல தான் மாட்டுவாங்க. நூர் அஹமத் மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன வேணும்னா அந்த பக்கம் ஒரு 4 ரன்னு 5 ரன்னு 6 ரன்னு கொடுக்கிற ஒரு போலர் வேணும் நூர் அஹமதுக்கு. அந்த மாதிரி ஒரு போலர் இருந்தா பூந்துருவாரு நூர் அஹமது. இப்போ உங்களுக்கு அந்த ரவீந்திர ஜடேஜாவும் கிடையாது, பி அஸ்வினும் கிடையாது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இருக்கிறது ஒரு புது பிரசாந்த் வீர், டீசென்டான போலர், நல்ல கண்ட்ரோல் இருக்கு, டீசெண்டா போடுறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஓவர்டனும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓவர்ல 38 ஆன் இஸ் குட் டே, 4 ஓவர்ல 38. எல்லிஸ் பவர் பிளே டெத் ஓவர்ஸ்ல போறதுனால அவரும் 4 ஓவர்ல ஒரு 38. அப்படிங்கும் போது பிரசாந்த் வீர் வந்து புதுசா வராரு. கலீல் அஹமதோட எக்கானமியை பாருங்க, எப்ப பார்த்தாலும் விக்கெட் எடுத்திருக்காரு, அவருக்கும் 4 ஓவர்ல 38. அப்படிங்கும் போது இது வந்து ஆன் அ குட் டே they will concede 180. On a good day they are going to concede 180. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. They got one guy who is a wicket taking bowler we can expect for 24 balls, every single ball is Noor Ahmed. அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்கும் போது இவங்க bowlingல இவங்களுக்கு 2 பேர் அப் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைக் பண்ணியான ராகுல் சார் வந்து ஐபிஎல்ல விக்கெட் எடுத்து ரொம்ப வருஷமாச்சு, அப்படியே கீழே போயிட்டாரு. தட் இஸ் அப்சல்யூட் ஆனஸ்டி. Guru Japneet is very talented, not tested in this level. Anshul Kamboj certainly has got goods. Certainly has got goods. But can you put your money on him? Don't know. வெளியில இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா பெருசா ஆப்ஷன்ஸும் இவங்களுக்கு bowling இல்லைங்கும் போது they have to win the tournament. They have to get on to the playoffs purely based on this top 5. இந்த 5 பேர், ஒருவேளை இந்த 5 பேர்ல அந்த மெயின் ஸ்டே சஞ்சு சாம்சனோ, ருத்ராஜ் கெய்க்வாடோ, சிவம் தூபே அன்பார்ச்சுனேட்டா ஃபார்ம் போச்சு, பயங்கரமா மாட்டிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி அதான் சொல்றேன், வியூவர்ஸ் வந்து நம்ம சொல்றதை யோசிச்சு பார்க்கணும், அபியூஸ் பண்ணக்கூடாது. ஐ எம் சிஎஸ்கே ஃபேன். ஸோ இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா இவங்களோட வீக்னஸ் when it comes to bowling certainly more based on the top heavy 5 where you expect all top heavy to come into the picture. So they've got more weakness. Everything has to come in their way, which as a fan I will always pray for, as a fan I will always support for. They will really have a hard time, hard competition to get into playoffs அப்படின்றது என்னோட ஹானஸ்டான இது. பட் P-Dog fan, CSK RCB final, but P-Dog seeing the team, seeing on the kind of pitch what they are going to play in Chennai and other places where your bowling sometimes needed to step on to bowl the opposition out or to restrict them to sizable total of 170 or less looks slightly difficult என்றதுனால பிளேஆஃப்ஸ்ன்றது ஒரு கடைசி படி, ஒரு கஷ்டமான ஒரு படியா இருக்கும். ஏறுவாங்களா தெரியாது. நீங்க சொல்லுங்க விக்கி. பீடாக், நிஜமாவே நீங்க நினைக்கிறீங்களா பிளே ஆஃப்ஸ் கஷ்டம் இந்த டீம் வச்சு அப்படின்னு? ஏன்னா எனக்கு என்ன புரியலன்னா, சேப்பாக்ல ஆன் ரெகுலர் பேசிஸ் 180 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இஃப் தே curate the pitch according to their combination and their strength, they will give 180 in சேப்பாக்கா. தட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா bowling ஃபர்ஸ்ட் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஜென்ரலா டீம்ஸ். ஸோ 180 கன்சீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா திருப்பி அடிக்கிறது கஷ்டம். டியூ வேற கொஞ்சம் அப்படி இப்படி வரும். இப்போ நான் வந்து ஒரு ஆனஸ்டா சொல்லிட்டேன். இப்போ பஞ்சாப் கிங்ஸ்ல ஒரு ஹர்ஷதீப் சிங் அப்படின்னா 4 ஓவர்ல 31 போட முடியுமா? போடுவார் P-Dog. ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர்ல 31 போடுமா? போட்டுருவாரு. ஜோஷ் ஹேசல்வுட் 4 ஓவர்ல 30 கண்டிப்பா. கலீல் அஹமத் 4 ஓவர்ல 31 போடுவாரா? போடலாம், போடலாம். ஓகே. நாதன் எல்லிஸ் 4 ஓவர்ல 31 போடுவாரா?
வாய்ப்பு இருக்கு, பட் ஆனா தெரியல. போடலாம்னு சொல்ல மாட்டேன். இப்ப ஜோஷ் ஹேசல்வுட் அப்படி மண்டே ஆட்டுறீங்க, பும்ரா மண்டே ஆட்டுறீங்க. ஒவ்வொரு டீமுக்கும் அந்த ஒரு போலர் 4 ஓவர்ல 31 இருக்கான். ஜெமி ஓட்டன் போடுவாரா 4 ஓவர்ல 31? நூர் அஹமத். அதை திருப்பி சொல்றேன். இப்ப என்னோட தாட்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் ஃபார் மெனி டீம்ஸ், சீயிங் த ட்ரெண்ட். அவருக்கு அந்த பக்கம் ஒருத்தர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அந்த பக்கம் இந்த மிடில் ஓவர்ஸ்ல உங்களுக்கு யாரு தெரியாது அப்படின்றதுனால என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் சொல்றேன். டு சாட்டிஸ்ஃபை த சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஈவன் ஐ எம் ஒன் ஆஃப் அ சிஎஸ்கே ஃபேன், ஐ வுட் ஹவ் செட் 14க்கு 12 மேட்ச்ல வேம்பிளியோட பிளே ஆஃப்ல ஃபைட் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். என்னோட வியூவர்ஸ் என்னால ஏமாத்த முடியாது. ஓகே, ஐ எம் நாட் சேயிங் திஸ் இஸ் a weak team, I'm not saying that they're going to get hammered, but playoffs is going to be one last hard step which they will try, they'll give everything. அவங்களோட bowling unit ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த கடைசி படி ஏறுவாங்க. என்னால கான்ஃபிடென்ட்டா அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்கன்னு சொல்ல முடியல. விக்கி, நீங்க வந்துட்டு உங்களோட இதை சொல்லுங்க. இஃப் யூ ஆல்சோ ஹேவ் த சேம் இது, ஆர் யூ 100% ஃபீல் அந்த பாசம் வந்துட்டு அனாலிசிஸ் பிளாஸ்ட் விக்னேஷை விட அந்த சிஎஸ்கே விக்னேஷ் நிறைய வரான்னு சொல்லிட்டு, இல்ல அவங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்கன்னு சொன்னா ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன், தென் யூ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் செக்மெண்ட். இல்ல சி, இது வந்து பாசம் அப்படின்லாம் சொல்ல வரல, பட் ஆனா தேர் ஹஸ் பீன் குட் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஃப்ரெஷ் பிளட் இன் த டீம். ஸோ யங் லெக்ஸ் இருக்கு. ஸோ தேர் வில் பி டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருக்கட்டும், அண்ட் கிரிக்கெட் தெரிஞ்சு ஓரளவுக்கு ஏதோ விளையாடி பேசுறவங்களா இருக்கட்டும், அண்ட் அனலைஸ் பண்றவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே தி அப்ரோச் இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங். கண்டிப்பா எஸ். போலிங் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் உங்கள்கிட்ட பெரிய கொஸ்டினா கேட்கலான் இருக்கேன். பேட்டிங் இஸ் வெரி இந்தியன் ஹெவியா இருக்கு, போலிங் இஸ் வெரி ஃபாரின் ஹெவியா இருக்கு. நீங்க நிறைய அனலைஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய வருஷம் ஐபிஎல் டீம்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி do you see any resemblance of this kind of a team winning a championship, qualifying consistently? இந்த மாதிரி டீம்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்கப்பா. இந்தியன் ஹெவி பேட்டிங் இருக்கும்போது எப்பவுமே அட்வான்டேஜ், இல்ல ஃபாரின் ஹெவி போலிங் இருக்கும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் அட்வான்டேஜ் இருக்கு, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஏதாவது இன்ஸ்டன்ஸ்ல உங்களுக்கு தெரியுதா? பாக்கெட்ஸ்ல இந்த மாதிரி மேபி எனக்கு என்னமோ இந்த அட்டாக் இல்ல இந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிகாஸ் இந்தியன் ஹெவி பேட்டிங், ஃபாரின் ஹெவி போலிங், அந்த கேள்விதான் மெயினா கேட்கணும்னு இருந்தேன். எப்படி பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன் டீம்ஸ்ல ஒரு டாப் 3ல ஒரு ஃபாரின் பேட்டர் இருப்பான், ஒரு ஃபாரின் ஃபினிஷர் ஒருத்தர் இருப்பான், ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருப்பான். இஸ் கோயிங் டு மேக் அன் இம்பாக்ட். இந்த 3 வந்து நான் நெகோஷியபிளா இருந்திருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இல்லைன்னா ஒரு ஃபாரின் மிஸ்ட்ரி பவுலர் அந்த மாதிரி இருப்பான். அப்படிங்கும் போது நான் வந்து அந்த காம்பினேஷன்லாம் யோசிச்சு இவங்க ஜெயிக்க மாட்டாங்கல்ல நான் சொல்ல மாட்டேன். I would see what combination they have, honestly considering their conditions and Chepak where they are going to play 7 games, what is their chances of winning னு சொல்லுவேன். அந்த ஹிஸ்டரி எப்படி பார்த்தா ஒரு சில டீம்ஸ் எல்லாம் ரூல் அவுட் பண்ணிடலாம். இந்த காம்பினேஷன் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அந்த காம்பினேஷன் கண்டிஷன் வேற மாதிரி இருக்கு. தட் காம்பினேஷன் இஸ் நாட் பிளேட் இன் செப்பாக் டு வின் த ட்ராஃபி. தோஸ் கண்டிஷன்ஸ் ஆர் பிளேட் இன் டிஃபரெண்ட் பிளேசஸ். அப்படிங்கும் போது இப்போ நீங்க கேட்கிற கேள்வி இன்டெலிஜென்ட்டான கேள்வி. பட் பேஸ்ட் ஆன் வாட் கண்டிஷன் தட் காம்பினேஷன் ஒர்க் அவுட். அவன் மும்பை வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன? அதனாலதான் திருப்பி அதை கொண்டு வந்துட்டான். நீங்க கேட்டீங்களா இவ்வளவு வருஷம் மும்பை ஏன் ஜெயிக்கல? நம்ம கடைசியில ஜெயிச்ச போது யார் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்? குவிண்டன் டிகாக். கடைசியில அவன் ஜெயிச்ச போது யார் ஓப்பனிங் பவுலர்? ட்ரெண்ட் போல்ட். அவன் கொண்டாந்துட்டான். கடைசியில யார் அவனுக்கு பினிஷர்? அந்த நம்பர் 6ல கைரன் பொலார்ட். இப்ப 2 பினிஷர் வச்சிருக்கான். தட் இஸ் வில் ஜாக்ஸ் அண்ட் ஷெர்பேன் ரதர்ஃபோர்ட். எங்க வான்கடையில? அப்படிங்கும் போது அந்த காம்பினேஷன் வச்சு, அந்த காம்பினேஷன் இருந்துதான் மோஸ்ட் ஆஃப் த டீம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சிஎஸ்கே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இவங்க ஒரு டீம் நான் பார்த்துட்டு நிறைய இவங்களுக்கு சாதமா போகணும், போலிங் நிறைய கை கொடுக்கணும். which have a slightest of my doubts. I am not writing them off. இப்ப மும்பைக்கு வந்து கான்பிடென்ட்டா என்ன சொன்னா கண்டிப்பா போவாங்க. ஆர்சிபி ஜோஷ் ஹேசல்வுட் இல்லைன்னா போக மாட்டாங்க. அதையும் இப்பயே சொல்லிடுறேன், இவங்க போக மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல. இட் இஸ் கோயிங் டு பி a doubtful thing for them. ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கா, வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கான்றத ஓரளவு கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. ஒரு பர்சன்டேஜ் மாதிரி கொடுக்க முடியுமா பீடா? ஒரு எனி பர்சன்டேஜ், இந்த பர்சன்டேஜ் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்ல அப்படின்னு 50-50 கூட சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். அவங்களோட சான்சஸ் என்னபடி பார்த்தீங்கன்னா 67-33. ஓகே, அந்த 67 வீக்னஸ் இஸ் தேர் போலிங். அந்த 67 அந்த 17 பாயிண்ட் இவங்க போலிங் ஸ்கோர் பண்ண முடியுமா? ஸ்கோர் பண்ணி 50-50 ஆக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆனஸ்டா நான் சொல்றேன், இப்ப ஈஸியா வந்து ஏமாத்திர முடியும். கலீல் அஹ்மத் ஒவ்வொரு மேட்சும் 3 விக்கெட் எடுப்பாரு, எல்லிசி எல்லா மேட்சும் 3 விக்கெட் எடுப்பாரு, நூர் அஹ்மதை எவனாலையும் தொட முடியாது, ஓவர்டன் மண்டைக்கே போடுவார். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட்.
honestly speaking, and the gap நான் சொன்ன அந்த 67 17 points, if their bowling can rise, if their bowling can be used well on strategy, போன தடவை படுத்து கிடந்துன்னு அழுதேன், தப்பா யூஸ் பண்றீங்கப்பா மதிஷா பத்திரானாவை, இப்படி யூஸ் பண்ணாதீங்க, இப்படி யூஸ் பண்ணலன்னா ஒரு ஒன்றுக்கு 12 ஓவருக்கு அப்புறம் கொண்டு வரீங்க, ஸ்டார்டா கொடுத்தேன் முதல்ல இருந்து, அவங்க சொன்ன பேச்ச அவங்க கேட்கல, கடைசி அப்புறம் மாட்டிக்கிட்டாங்க என்ன ஆச்சுன்னு. ஸோ இந்த போலிங் யூனிட்டை ஒரு சூப்பர் பவர் போலிங் யூனிட்டா காட்டணும்னா காட்ட முடியும். How you are going to use each and every bowler in which phase to get the best out of them, அந்த 17 பாயிண்ட் கடந்து கடைசி படியை தாண்டி அவங்க போகலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் right now the chances look less, but I'm not writing them off. I'm giving a honest thing. If you ask me will they be in top 4, I would rather say 10 டீம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இப்போ என்னால ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. நீங்க வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸை will they go to top 4 or not அப்படின்னு சொல்லிட்டு try and stump me. சொல்லிட்டு ஒரு குவிக் கொஸ்டின் பிஃபோர் ஸ்டம்ப் பீடா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒன் லைன்ல ஆன்சர் கொடுங்க. நான் சொல்றேன் ஐ திங்க் 60-40 இன் ஃபேவர் ஆஃப் சிஎஸ்கே நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் ஏன் சொல்றேன்னா there is going to be a lot of challenge in terms of bowling. Yes, I understand. பட் என்ன நீ இஷ்டத்துக்கு 60-40 கொடுக்குறேன்னு நீங்க கேட்க முடியாது. ஏன்னா 60-40 இஸ் அ வெரி மார்ஜினல் பர்சன்டேஜ் தான் நான் சொல்றேன். பிகாஸ் they will definitely work on a lot of things. லாஸ்ட் இயர்ல இருந்து நிறைய விஷயத்தை பிக் ஆன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கேப்ஸை ஃபில் பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்து தான் இருக்கே இந்த டோர்னமெண்ட்டே ஃபர்ஸ்ட் 7 கேம்ஸை பொறுத்து தான் இருக்கே சிஎஸ்கேக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய கேம்ஸ் சென்னையில கிடைக்கணும், நல்லா பண்ணணும். ஸோ அதுலேருந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா தென் சிஎஸ்கே இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி இந்த டாப் 5ல 2 பேர் 3 பேர்லாம் வேணாம், 2 பேர் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வாய்ப்பே கிடையாது அவங்களை நிறுத்துறதுக்கு. பீடா ஒரே ஒரு கொஸ்டின், பிரசாந்த் வீரன் கார்த்திக் சர்மாவை வந்து உலகமே வந்து இந்த கொஸ்டினுக்கு தான் வெயிட் பண்றாங்க. பெரிய பைஸ், கேன் தே ஃபில் த ஷூஸ் ஆஃப் அட்லீஸ்ட் ஃபில் கூட இல்லை, அட்லீஸ்ட் கேன் தே ஈவன் ட்ரை கெட்டிங் தேர் MS Dhoni and Ravindra Jadeja? How is it going to be on them as very very young people who are just being exposed to IPL conditions? How என்ன மாதிரி ஒரு பிரஷர் இருக்கும் அவங்களுக்கு? What do you think? என்ன பிரஷர்? அதே கிளவுஸ், அதே பேடு, அதே அப்டமன் கார்டு, அதே ஹெல்மெட். எதுக்குடா எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான் யோசிச்சுன்னு கிரிக்கெட் ஆடுறேன். Whether you are picked for 14 rupees or 14 crores, you are going to bat number 6, you are going to keep wickets, you are going to bat number 7, you are going to bowl left arm spin. அதுதானே? எதுக்காக நீங்க எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன், பேங்க்ல எவ்வளவு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் வருது, அதெல்லாம் எதுக்கு பாக்குறீங்க? நீங்க 14 கோடியா இருந்தாலும் சரி, 14 ரூபாயா இருந்தாலும் சரி, கவர் டிரைவ் அடிச்சீங்கன்னா கேப்ல எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல பவுண்டரி போப்பதான் அம்பையர் இப்படி தான் காட்ட போறான். நிறைய பேர் வெளில இருந்து கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம the pressure will be high. என்ன pressure will be high? நீ வந்து ஒரு மத்திய பிரதேசத்துக்கு ஆடுற, ஒரு ராஜஸ்தானுக்கு ஆடுற அப்படிங்கும் போது அந்த மென்டாலிட்டியோட நீங்க கிரிக்கெட் ஆட போற, உன்னோட ரோல் இது 4 ஓவர் போடணும், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், பேட்டிங் ஆடணும் நம்பர் 7ல, கார்த்திக் சர்மா டு பேட் அட் நம்பர் 6 and keep wickets if necessary. That is what it is all about. பிரஷர்னா நீ எப்படி யோசிக்கணும்? யூ ஆர் பிளேயிங் ஐபிஎல், ஒரு லெவல் மேல அப்படிங்கும் போது how I am going to prepare my game, take my game to the next level rather than thinking about the pick me of 14 crores. இப்போ என்ன நீ 14 கோடி கொடுத்து எடுத்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்கேன், நான் அவ்வளோ பெரிய பிளேயரா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் எனக்கு வரணும். அதை இவனுங்க மீடியா கிடியாலாம் போட்டு அவனை மேலே ப்ரெஷர் பண்ணி தருது. அப்சல்யூட்லி ஜீரோ ப்ரெஷர் அட் ஆல். You're going to play cricket, you're going to play cricket at the highest level, you're going to give them the platform to show where you belong. I will like that pressure அப்படின்றதுனால they both are talented, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. Can they rise on to the occasion? It's all about how to manage them, how to use them to get the best out of them. They are talented, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. Come IPL, people will get their answers what it is, bottom line. சூப்பர். நானுமே ஸ்கில் லெவல்ல தான் கேட்டேன், ஏன்னா எனக்குமே அந்த பைசாவை பத்தி ப்ரெஷர் எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்குமே தெரியாது. ஸோ அதான் ஸ்கில் லெவல்ல கேட்டேன். சூப்பர் எக்ஸ்பிளேஷன் பீடாக். நம்ம வந்து ஸ்டம்ப் பீடாக் செக்ஷனுக்கு போயிடலாம், அந்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வாட்டி நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் அனுப்புங்கன்னு சொன்னேன். எனக்குமே நிறைய கொஸ்டின் வந்துச்சு, அதுல ஒரு 2 கொஸ்டின் சூப்பரா இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அரவிந்த் பாலா 07 கேட்டிருக்காரு. ஸ்டம்பி டாக்ல வந்து given multiple leagues having their custom rules, why has none of the leagues have introduced a rule to address the DRS for umpires giving out? Like when a batter is given out incorrectly and the match being live could have a major impact as the run scored is not accounted when decision is reversed. It has not had an obvious major impact in the match outcomes. I know about is that why no leagues are experimenting or tweaking the rules
லைக் த வைட் ஸ்லாஷ் நோ பால் ரிவ்யூஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நல்ல கொஸ்டின், எனக்குமே இது நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஏன்னா கடைசி பால் அடிக்கிறீங்க, பேட்ல போட்டுடுது, அவுட்டு கொடுத்துட்றாங்க, ரன் ஓடுறீங்க, ஒரு ரன் மேட்ச் வின்னா இல்லையான்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது வந்து ரன் கணக்கு வரல. ஸோ அது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, நிறைய லீக்ஸ்ல இதை ஏன் ட்வீட் பண்ண மாட்டேன்றாங்க, வைடு நோ பால்ஸ் ரிவ்யூ மாதிரி இதை ஏன் ட்வீட் பண்ண மாட்டேன்றாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு செம கொஸ்டின் பீடாக், டெக்னிக்கலா கேட்டிருக்காரு. எப்படி இதை அப்ரோச் பண்ண போறீங்க? நான் ஒரு குவாலிஃபைடு அம்பையர், பிசிசிஐ லெவல் 2 குவாலிஃபைடு. இப்போ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், இதை நிறைய தடவை சொல்லியாச்சு. பாட்டம் லைன் உங்களுக்கு இப்போ நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு, டிஆர்எஸ் இஸ் கோயிங் டு ரிவர்ஸ் யுவர் டெசிஷன் இஃப் த டெசிஷன் இஸ் ராங் அப்படிங்கும் போது நீ என்ன பண்ணணும், முதல்ல பால் டெட்டான உடனே தான் அவுட்டே கொடுக்கணும். ஓகே, பால் நீங்க அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி when you give out is where the ball becomes dead, after that no sequences to follow அப்படிங்கும்போது நீங்க பாக்குறீங்க பால் பேட்ல பட்டு போகுது, நீங்க அவுட் கொடுக்கல. ஓகே, எல்லாம் முடியுது, பால் டெட் ஆகுது, பால் கம்ஸ் டு த கீப்பர் ஆர் த bowler, no even to turn, then you give it out அப்படிங்கும்போது whatever has happened before the umpire's call and signal dead ball has to be counted, that is any completed runs. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு இது. அம்பையர் தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவரும் மனுஷன் தான். தட் இஸ் வை வி காட் அ டிஆர்எஸ். பட் வை த பேட்டிங் டீம் ஷுட் பி penalized for the mistake of the umpire? So first and foremost thing, when you are giving your decision, wait. ஸ்டீவ் பக்னர்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னடா ஃப்ரீஸ் ஆயிடுச்சோ என்னமோன்னு யோசிப்பீங்க, அதுக்கப்புறம் அப்படின்னு அவுட் கொடுப்பாரு. ஸோ டேக் யுவர் டைம் அண்ட் கிவ் அட். த ஒன்லி வே யூ ஹேவ் அ சொல்யூஷன் ஃபார் திஸ் இஸ் திஸ், பிகாஸ் ஒன்ஸ் யூ கிவ் கால் அண்ட் சிக்னல் டெட் பால் இட் இஸ் ஓவர்ன்றதுனால. நானும் நிறைய இன்டர்நேஷனல் டீமில் அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு, அந்த மாதிரி ஒரு சில க்ளோஸ் மேட்சஸ் அந்த மாதிரி ஆயிருக்கு, ஸ்ட்ரைக்கு நான் ஸ்ட்ரைக்கருக்கு போகாமல் இருக்கும், அவனே ஸ்ட்ரைக்கில் இருப்பான், அந்த மாதிரிலாம் வந்து அடுத்த பால் டபக்குன்னு அவுட் ஆயிடுவான், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது திஸ் இஸ் அ பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன் டு டிலே யுவர் டெசிஷன் டு கிவ் அவுட். இது ரொம்ப ஈஸி கொஸ்டின், இதுக்கு மேலே டெக்னிக்கலாக போகிறதுக்கு எதுவுமே இல்லை. திஸ் இஸ் வாட் த ரூல் ஐ வில் பிரிங் இன் டு சால்வ் த ப்ராப்ளம் வாட் இஸ் ஆஸ்கிங், விச் ஆப்வியஸ்லி விக்கி ஐ திங்க் யூ வில் அக்செப்ட் இட். இஃப் யூ அக்செப்ட் இட் ப்ளீஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சூப்பர், 100% அக்செப்ட் பண்றேன். அப்படியே மூவிங் ஆன். செகண்ட் கொஸ்டின் வந்து கௌதம் விஸ்வேஷ் கேட்டிருக்காரு. Hi Pidog and Kevi, big fan. Can you please explain the usage of rollers in pitches before an inning starts? What kind of impact will a heavy roller give over a light roller? Who prefers which roller to be used and why? Thank you in advance. Oh, sama question. என்ன ரோலர் யூஸ் பண்ணலாம், யார் எந்த ரோலரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஹெவி ப்ரிஃபர் பண்ணுவாங்களா, லைட் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா, அட் வாட் ஸ்டேஜ் ஆஃப் த கேம் அண்ட் வாட் சிச்சுவேஷன் என்ன ரோலரை யூஸ் பண்ணுவாங்க? ரொம்ப சிம்பிள். ஹெவி ரோலருக்கும் லைட் ரோலருக்கும் வெயிட் டிஃப்ரென்ஸு வெரி வெரி ஹெவி, வெரி வெரி ஹெவி. அதாவது க்ளோஸ் டு 750 கேஜி அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர ஹெவியாக இருக்கும் ஹெவி ரோலரு. ஓகே, ஸோ if you don't want the condition of the pitch rightly now at the completion of one innings to continue, you use the heavy roller. ஓகே, அந்த ஹெவி ரோலர் என்ன பண்ணுவீங்க, அங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து ஒன்றுமே அந்த லைட் ரோலரில் எதுவுமே உங்களுக்கு இதுவாக இருக்காது. வேற ஹெவி ரோலர் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இந்த கிராக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து இப்படி ஓப்பன் அப் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கிராக்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த பிச்சு வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு, அப்போ கிராக்ஸ் ஓப்பன் அப் ஆகிருக்குன்னா அந்த ஹெவி ரோலர் வச்சு இது பண்ணினா பைட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், அப்படியே உட்காந்துக்கும். பட் யூ ஷுட் நோ தி சர்ஃபேஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. பிச்சு சாஃப்டாக இருந்து உங்களுக்கு கிராக்ஸ் ஓப்பன் அப் ஆச்சுன்னா அதில் வந்து நீங்கள் ஹெவி ரோலர் வச்சு இது பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அந்த கிராக்ஸ் எல்லாம் அந்த மண்ணெல்லாம் அதோடு செட்டில் ஆகிடும் அந்த இதாக. ஸோ இந்த பஃப் ஆஃப் டஸ்ட்டு வந்து கொஞ்சம் வறுமை ஒழிய நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க, அந்த பஃப் ஆஃப் டஸ்ட் வந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆடுறதுக்கு. இந்த பஃப் ஆஃப் டஸ்ட் வராமல் ஹார்டு கிராக்ஸ் இருந்ததுன்னா பட்டு பால் ஒன்று தாவாங்கட்டைக்கு வரும், ஒன்று கீழே வரும். இந்த பஃப் ஆஃப் டஸ்ட் வந்தால் கூட அப்படியே கால் அப்படி முன்னாடி போட்டு அப்படியே அமைக்கணும்னா இடம் டாப் ஆஃப் பால் தப்பிச்சிருவேன் நான். பவுன்ஸ் வந்து லோயர் சைடில் இருக்கும், டேர்ன் இருக்கும், பார்த்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு பவுன்ஸ் அன்ஈவனாக இருக்கும்போது பால் டேர்ன் ஆகும்போது தான் கஷ்டமே ஒழிய. நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க, இப்போ இந்த வாண்டரஸ்லாம் நாங்கள் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இப்போ நாங்கள் போலிங் போட்டோம், ஒரு லெவலுக்கு மேலே பிச் எல்லாம் ஈஸ் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவேன், லைட் ரோலரை போட்டு விட்டுருன்னுவேன். எந்த இதுவும் எனக்கு தேவையில்லை, நீ லைட் ரோலரை போட்டு விட, கண்டிஷன்ஸ் ஆஃப் த பிச் வில் நாட் சேஞ்ச். த கண்டிஷன்ஸ் ஆஃப் த பிச் பேஸ்ட் ஆன் த கிராக்ஸ் அண்ட் ஹவு த ஹார்ட்னஸஸ் வில் ஒன்லி சேஞ்ச் டு அ லிட்டில் எக்ஸ்டென்ட் வென் யூ யூஸ் அ ஹெவி ரோலர். லைட் ரோலர் எதுவே பண்ண முடியாது. இன்னொரு தப்பு நான் வந்து வாலியில் பண்ணேன். ஏன்னா நான் எப்படின்னா, நான் பண்ணுற தப்பை தான் பப்ளிக் நிறையா சொல்லுவேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு மாலியில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் வந்து ஆடினோம். ஸோ உடனே நான் என்ன பண்ணேன், அந்த இது வந்துட்டு
அதை பார்த்த உடனே என்ன நினச்சேன், சரி ஓகே இது வந்துட்டு பஃப் அப் டஸ்ட் இங்கே ஆடுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த இதில் வந்து எங்கள் ஆஷி மாமலாக்கிட்ட என்ன சொன்னேன், ஹெவி ரோலர் யூஸ் பண்ணிவிடு அப்படின்ட்டேன். ஹெவி ரோலர் யூஸ் பண்ணிவிடு, ஒன்றும் இது கிடையாது, 215 ரன் தான் அடிச்சிருக்காங்க, நீ ஹெவி ரோலரை யூஸ் பண்ணிவிடு, இது ஃபோர்த் இன்னிங்ஸ் 210 டார்கெட்டு, ஹெவி ரோலரை யூஸ் பண்ணிவிடு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு என்னாச்சு, அந்த பிச்சு வந்து ஹார்டு கிராக்ஸ் இருந்தது, ஹார்டு கிராக்ஸ் இருந்தது. ஸோ அந்த ஹார்டு கிராக்ஸை இப்போ ஹெவி ரோலரை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஹார்டு கிராக்ஸ் இருக்குங்கும் போது இன்னும் வந்து கிராக்ஸ் வந்துட்டு என்ன ஆகும், இல்லை இல்லை அந்த உடஞ்ச கிராக்ஸ் எல்லாம் செட்டில் ஆகி கிராக்ஸ் வில் ஸ்ப்ரெட் ஃபர்தர், கிராக்ஸ் வில் ஸ்ப்ரெட் ஃபர்தர். சிக்ஸ்த் ஸ்டம்ப் செவன்த் ஸ்டம்ப் எங்க பார்த்தாலும் திரும்ப ஆரம்பிச்சு 110 ஆல் அவுட்னாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல தான் இதெல்லாம் படிப்பேன், அது என்னோட தப்பு தான். ஆக்சுவலி கேட்டார் என்ன பண்ணணும்னா, நீ யூஸ் பண்ணி தலை இதை பார்த்துக்கோ அப்படின்னு. ஸோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் த கண்டிஷன்ஸ் டு பி சேஞ்ச் இன் எஸ் டு ரிமைன் த சேம், இட் ஜஸ்ட் யூஸ் தி லைட் ரோலர். ஓகே, அதுதான் வழியே நிறைய பேட்ஸ்மேன் வந்து பிச்சை அப்படி குத்துவாங்க தெரியுமா, ஒரு சில சர்ஃபேஸில் அன்ஈவனாக இருக்கும், அதுக்கு லைட் ரோலர் யூஸ் பண்ண வழிய ஹெவி ரோலர் யூஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் பி வெரி கேர்ஃபுல். ஒரு மாய்ச்சர் இருக்குது உங்களுக்கு, ஒரு மழை பெஞ்சிருக்கு, இல்லை இந்த கிராஸ் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, அப்போ ஹெவி ரோலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைட் ஆகுமே ஒழிய யூ ஷுட் நோ வென் டு யூஸ் ஹெவி ரோலரு. தப்பாக ஹெவி ரோலரை யூஸ் பண்ண ஆகும். அந்த தப்பை நான் சண்டிகர் டெஸ்ட்டில் பண்ணேன். அது என்ன சொல்கிறது, லைஃப்பில் நாங்கள் 110 ஆல் அவுட் 210 டார்கெட்டு கிழிச்சானுங்க, அவனுங்க எல்லாம் அவுட் ஆட்டானுங்கன்னு குறை சொல்ல முடியும். லைஃப்பில் எப்போ நீ பண்ணது தப்புன்னு நீ ஒத்துக்கிறியோ அப்போ தான் நீ முன்னுக்கு வர முடியும். அதுக்கப்புறம் தான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம், அப்பா எப்படி ஹெவி ரோலரும் லைட் ரோலரும் யூஸ் பண்ணோன்னு. விக்கி, இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் எனிதிங் ப்ளீஸ் ஆட் ஆன், ஆர் எல்ஸ் வி கேன் கிவ் த க்ளோசிங் தாட்ஸ் ஃபார் அவர் வெரி ஸ்பெஷல் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். இல்ல அதான் நிறைய ஹெவி ரோலர் யூஸ் பண்ண மாட்டாங்க சேஃப்டியா, ஏன்னா தெரிஞ்சு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், அது என்ன ஆகுன்னே தெரியாம இல்லப்பா வேணா ஹெவி ரோலர் தான் வேணா, லைட்டை போட்டு லைட்டா ஒன்னும் ரோலரே கூட சில டைம் இல்ல. எனக்கு என்ன கேட்கிறேன், ரோலர் யூஸ் பண்ணாம கூட விடலாமா பீடா? பண்ணலாம் ஆக்சுவலா, பண்ண முடியாது, பண்ணி ஆகணும்ல. இன்னிங்ஸ் நீங்க ரோலர் 7 மினிட்ஸ் லைட் ரோலர் ஆர் ஹெவி ரோலர் போட்டே ஆகணும்ல. அதான் நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படி யூஸ் பண்ணா நல்லா பாட்டா வைக்கல, வெறும் பெருக்கி மட்டும் மார்க் பண்ணி பெருக்கி கொடுத்துருங்க போதும், நாங்க ஆடிக்கிறோம்னு சொல்லுவோம். சூப்பர் பீடாக், சூப்பரா இந்த செக்மெண்டோட 2 கொஸ்டின்ஸ்க்கும் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, அழகா அந்த ஹெவி ரோலர் இதுக்கு நடுவுல வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. முதல் கொஸ்டினும் பயங்கர டெக்னிக்கலா போகும்னு நினைச்சேன், ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, பிகாஸ் நீங்க ஒரு லெவல் 2 அம்பையர் பிசிஏன்றதுனால. இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி தி ரிடெம்ஷன் சீசன் ஃபார் சிஎஸ்கே நான் நினைக்கிறேன் பர்சனலா. அண்ட் ஃபேன்ஸோட எனர்ஜி அண்ட் டீம் எடுத்த விதம் அண்ட் ஆக்ஷன்ல ஒரு ஒரு போல்டா வந்து 2 யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஹெவியா போய் எடுத்திருக்காங்க. அண்ட் தே திங்க் தே ஹாவ் த குட்ஸ் இன் தெம். ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் கோயிங் டு பி வெரி 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 கிரேட் சீசன் ஃபார் சிஎஸ்கே. ஒரு ஃபேனாவும் சரி, ஒரு கிரிக்கெட் விளையாடுற ஒரு ஆளாவும் சரி, ஐ வாண்ட் சிஎஸ்கே டு பர்ஃபார்ம் really well and we want to win the cup this year. உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் என்ன, இந்த இயர் எப்படி இருக்க போகுது சிஎஸ்கேக்கு, and what are the things that is going to happen in favor of them, or what are the things that is going to happen not so likable for them? என்ன இருந்தாலும் அந்த க்ளோசிங் தாட்ஸை கொடுங்க. ரொம்ப என்ன நடக்கணும் சிஎஸ்கே நீங்க கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் நடக்கணும்னு சொல்லுவேன், 60 ஏல் 6 படையப்பன் டைட்டில் லோடிங் தான் சொல்லுவேன். அது நீங்க கேட்டு அது பிரயோஜனமே கிடையாது. ஆர்சிபி சிஎஸ்கேக்கு என்ன நடக்கணும்னா டைட்டில் வின்னர் சொல்லுவேன், அதுல சந்தேகமே கிடையாது. பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், எங்க வந்து டீம்ஸ் அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், எப்படி கேப்ஸ் அவங்க ஃபில் அப் பண்ணலாம். As you rightly said, they are coming back from a tournament where they have entered with a wooden spoon which they have never seen in their life. அப்படிங்கும்போது they will do their every effort to see how they can block that weaknesses slightly, which they also know, seeing their team on paper and the bowling department, how to really அடச்சிஃபை இட்டுன்னு. That is what we all expecting. 10 டீம் முடிச்சோடனே they will come back and see whatever we know which team based on their strengths and weaknesses will make it to the top 4 அப்படின்னு பார்ப்போம். விக்கி வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. விக்கி கான்ஃபிடென்ட்டா சொல்லும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் இஸ் ஆல்சோ கமிங் இன் டு மீ, பட் ஐ ஹவ் டு பி நியூட்ரல் அண்ட் ஆனஸ்ட் டு கிவ் மை அனாலிசிஸ், வாட் எக்ஸாக்ட்லி they lack, what exactly they have அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இது இந்த சஸ்பென்ஸ் உடஞ்சு போயிடுது. we won't say that which team is going to be the next. Our next episode is going to be another superstar team. We'll come back and do a detailed preview on all the parameters what we touched on for the top 3 teams now with a very own Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.